வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, ஹாலி, ஹாமந்தோட்ட மேற்கு பகுதி, மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மேலும் மழை முன்னேறி ரத்னபுரி, கண்டி, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று இலங்கையை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு அமைய இருக்கிறது. வடக்கு மாகாணங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வவுனியா, திரிகோணமலை, முல்லைத்தீவு, மேலும் தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துக்கு இன்று லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிளிநொச்சி அதற்கு தெற்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அதற்கு கூடுதலான பரப்பில் அதற்கு தெற்கை விட தம்புளைக்கு தெற்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மாலை நேரங்களில் மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை. மேலும் நாளை செப்டம்பர் 12ஆம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சிக்கு வடக்கு பகுதி ஒதுக்கி தெற்கு பகுதி அங்கே வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு பகுதி புத்தளம், சிலாபம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு பகுதி கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் அதிகாலை நேரங்களிலும் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் மாலை நேரங்களிலும் அது மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி என்பது அம்பாறை, மட்டக்களப்பு, பனாமா இந்த இடங்களுக்கு மாலை நேரங்களில் மழை கிடைக்கும். வருகிற செப்டம்பர் 12ஆம் தேதியும் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் 13ஆம் தேதி பரப்பில் சற்று அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சிக்கு வடக்கு பகுதி ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 14ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அப்போது யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறைக்கும் லேசான மிதமான மழையாக செப்டம்பர் 14ஆம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 15 விட செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து பெரும்பாலும் மேற்கு மாகாணங்களுக்கு அங்கங்கே லேசான மிதமான மழையாகவும், மேலும் தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. குறைவான பரப்பில் குறைவான மழையை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி என்பது முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஒரு நாள் மட்டும் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. நாளை செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் நாளை முதல் படிப்படியாக காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.